வணக்கம். மே 16 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி. விஷ்ணுராஜ். 16வது நாடாளுமன்ற தேர்தல் 9 கட்டங்களா நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாரும் நம்மளுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில மே 16 தினம் மிகவும் முக்கியத்துவம் பெறுது. சோ தங்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த தீர்வு கிடைக்கும், இந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில ஓட்டு போட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஆற்றிய ஜனநாயக கடமையின் விடை தெரியும் நாள் தான் மே 16. அந்த வகையில தேர்ந்தெடுக்கப்படும் புதிய மக்கள் பிரதிநிதிகள் முக்கியமா செய்ய வேண்டியது என்ன, எந்தெந்த துறையில அவங்களுடைய பங்களிப்பு தேவைப்படுது அப்படின்றத மக்கள் குரலா பதிவு செய்யறது தான் இந்த மே 16 நிகழ்ச்சியின் நோக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நெசவாளர்கள் பிரச்சனைகள் குறித்து பார்க்க இருக்கோம். நெசவாளர்கள் நம்ம சாப்பிடுற உணவுக்கு அடுத்து உடுக்கும் உடைதான் முக்கியமான விஷயமா சொல்லுவாங்க. இது ஒரு மனுஷனோட சோசியல் ஸ்டேட்டஸை வெளிப்படுத்துற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இதுல அதுல முக்கியமான விஷயம் உடை. நாம தினமும் ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணாலும் சரி, சாதாரணமா ட்ரெஸ் பண்ணாலும் சரி, அணியும் உடைக்கு அடிப்படையா இருக்கிறது நெசவாளர்கள், நெய்யும் துணிதான். இப்போ ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வர்த்தகத்தோட அடிப்படையா ஒரு விஷயம் பேசிக்காவே சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, தேவைக்கு ஏத்த மாதிரி சப்ளை இருந்தது அப்படின்னா அந்த தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இங்க தேவை இருக்கு. ஆனா அதை பூர்த்தி செய்யற நெசவாளர்களுடைய நிலை பத்தி யாருமே யோசிக்கிறதா தெரியல. இன்னைக்கு மே 16 நிகழ்ச்சியில நெசவாளர்கள் தேவை என்ன, சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பத்தி தான் விளக்கமா பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெசவாளர்கள்ல தலையாய பிரச்சனை அப்படிங்கறத தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். தலையாய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா நெசவாளர்கள்ல முதல்ல கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள், பட்டு நூல் விலையேற்றம். அவங்களுடைய பிரச்சனைகள்ல பார்த்தா பட்டு நூல் விலையேற்றம், அது போக ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காக்களுக்கான கோரிக்கைகள் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு அந்நிய செலாவணி ஈட்டு கொடுக்கறதுல துணிகளுக்கு அதிக ஏற்றுமதி செய்யறதுல அதிக பங்கு இருக்கு. இதுல கைத்தறி நெசவு தொழில ஏறக்குறைய 2 லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. 2 லட்சம் கைத்தறிகள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த 2 லட்சம் கைத்தறிகள் மூலமா 3 லட்சம் நெசவாளர்கள் வேலை கிடைச்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு கைத்தறி நெசவு தொழில் மூலமா மட்டும் 892 லட்சம் மீட்டர் துணி தயாரிக்கப்படுது. இந்தியாவில விசைத்தறி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க அதிகமா பார்க்கக்கூடிய பிரச்சனைகள்ல பவர் கட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப இந்தியாவில விசைத்தறி மூலம் துணி தயாரிக்கிறதுல தமிழகம் 2வது இடத்துல இருக்கு. இந்தியா முழுவதும் 23 லட்சம் விசைத்தறிகள் இருந்தாலும் அதுல தமிழ்நாட்டுல மட்டும் 5 லட்சம் விசைத்தறிகள் இருக்கு. தமிழகத்துல ஒரு வருஷத்துக்கு 7200 மில்லியன் சதுர மீட்டர் அளவுக்கு துணி உற்பத்தி செய்யறோம். ஆனா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இருக்கிற விசைத்தறி எல்லாமே பழைய வகை தறிகள் அப்படின்னு தமிழக கைத்தறி, துணி நூல் மற்றும் கதர் துறையே கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பழசுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ரிப்போர்ட்டே இருந்தாலும் அது குறித்த எந்த ஒரு புரிதல்களும் இல்லாம தான் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை போயிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பட்டு விலை நூல் ஏற்றம். இப்ப காஞ்சிபுரம், தஞ்சாவூர், திருவண்ணாமலையில பட்டு நூலுக்கு, அதாவது பட்டு தொழில் இருக்கிற இடங்கள் பார்த்தா முக்கியமா இந்த இடங்களை சொல்லலாம். ராஜராஜ சோழன் காலத்துல ஆரம்பிச்சது. இந்த தஞ்சையில மாவட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா பட்டு தொழில் ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தே இருக்கு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தஞ்சையை சுத்தி இருக்கக்கூடிய தாராசுரம், திருபுவனம், அம்மாப்பேட்டை போன்ற இடங்கள்ல பட்டுக்கு பெயர் போனவை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான இடங்களை சொல்லலாம். ஆனா இங்க பட்டு விலை ஏற்றம் அங்க இருக்கிற நெசவாளர்கள் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்தது பார்த்தா ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா திட்டத்திற்கான கோரிக்கைகள். இத இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டம், அது மட்டும் இல்லாம ஜவுளி தொழில் மேம்பாட்டு திட்டம்னு 2 திட்டத்தை ஒன்னா சேர்த்து 2005ஆம் வருடம் மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதுல மொத்தம் 15 பூங்காங்களுக்கான திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல சென்னை அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில ஒரு ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவும், கரூர் தொகுதியில ஒரு ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா, இது மட்டும் இல்லாம திருப்பூர், பல்லடம், குமாரபாளையம், கடலூர், ஆண்டிப்பட்டி, காஞ்சிபுரம் 15 இடங்கள்ல இந்த பூங்காக்கள் கொண்டு வருவதற்கான திட்டங்கள் இருக்கு. அப்படி இந்த பூங்காக்கள் செயல்பாட்டுக்கு வந்தா இது மூலமா நேரடியா 70,000 to 80,000 பேருக்கு வேலை கிடைக்கும். சோ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய நெசவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா விசைத்தறி கூடங்கள் 10,245 இருக்கு. கைத்தறி நெசவாளர் மையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 20,000க்கும் மேல இருக்கு. இதுல ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அப்படின்னு பார்த்தா 15. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு 15க்கும் ப்ரப்போசல் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசாங்கம் அதுக்கு அனுமதியும் கொடுத்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10,245 விசைத்தறி கூடங்கள் இருக்கு. ஆனா
இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது என்ன அப்படின்னா மின்வெட்டு. அடுத்து கைத்தறி நெசவாளர்கள் மையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 20,000க்கும் மேல தமிழ்நாட்டுல கைத்தறி நெசவாளர்கள் மையம் இருக்கு. இவங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே வேலைக்கு ஆள் கிடைச்சிட்டாலும் அவங்களுக்கு சரியான கூலி கொடுக்க முடியறது இல்ல அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்தது ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா திட்டம் 2005ஆம் ஆண்டே இது ஆரம்பமானாலும் 15 இடங்கள்ல வருவதற்கான ஒப்புதல் தான் மத்திய அரசு கொடுத்திருக்கு. ஆனா இந்த கோரிக்கை இன்னுமே மக்கள் கரூர் சைடு, திருப்பூர், ஈரோடு சைடெல்லாம் பார்த்தா இன்னும் இந்த கோரிக்கையை மக்கள் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது இந்த விசைத்தறிகள் அண்ட் கைத்தறி தொழில் மூலமா பாதிக்கப்படக்கூடிய மற்ற தொழில்கள் அப்படின்னு பார்த்தா பின்னலாடை தொழில் தொய்வு பெற்றிருக்கு. ஆடைகள் எல்லாமே விலையேற்றம் அடைஞ்சிருக்கு. வெளிநாட்டு ஆடைகள் இங்க இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுவது அதிகமாயிருக்கு. இப்போ பின்னலாடை தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்துல முதன்மை மாவட்டம் அப்படின்னு பார்த்தா திருப்பூர். இந்தியாவில மொத்தமா 12,000 பின்னலாடை தொழில் நிறுவனங்கள் இருக்கு. அதுல 22%, அதாவது ஏறக்குறைய ஒரு 2,500 பின்னலாடை தொழில் நிறுவனங்கள் இந்த எக்ஸ்போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற திருப்பூர்ல தான் இருக்கு. இப்ப வெளிநாடுகள்ல இருந்து ஆர்டர்கள் வந்தாலும் சரி, துணியை தைச்சு சாயம் போடணும். அதுக்கு ஈரோடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வைராபாளையம், அக்ரஹாரம், கருங்கல் பாளையம் மாதிரியான இடங்கள்லயும், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாயம் சலவை தொழிற்சாலைகள் இருந்தது. ஆனா காவேரி, பவானி, பாலாறு மற்றும் நொய்யல் ஆற்றுல இந்த சலவை தண்ணி கலக்கப்படுறதுனால செயல்பட்டு வந்த சாயப்பட்டறைகள் மூடப்பட்டன. இதனால சாயம் போட இடம் இல்லாமலும் வரக்கூடிய ஆர்டர்களை நிறுவனங்கள் தட்டி கழிக்க முடியாமையும் காலத்தை கடந்து வந்த காலத்தையும் திருப்பூர் பார்த்திருக்கு. ஆனா இன்னைக்கு சாயப்பட்டறைகள் தேவை திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அதிகமா தான் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். திருப்பூர்ல இருந்து மட்டும் ஒரு வருஷத்துக்கு 23 மில்லியன் சதுர மீட்டர் அளவுக்கு துணி தயாரிக்கப்படுது. இப்போ இதுல நூல் விலையேற்றம் காரணமா, அடுத்தது பார்த்தோம்னா விலையேற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நூல் விலையேற்றம் காரணமா வெளிநாடுகள்ல இருந்து கிடைக்கிற ஆர்டர்கள் திருப்பூர் கம்பெனிகளுக்கு எடுத்து செய்ய முடியாத நிலைதான் இருக்கு. இந்த சூழ்நிலையில பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள் இதை சாதகமா பயன்படுத்தி வெளிநாட்டு ஆர்டர்களை தங்களுடைய நாட்டுகளுக்கு, மற்ற நாடுகளுக்கு போகிறதும் உண்டு. சோ இதையெல்லாம் தாண்டி மின்வெட்டு பிரச்சனை திருப்பூர் மாவட்ட கம்பெனிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. இப்ப ஆர்டர்கள் அதாவது கம்பெனிகளுக்கு ஆர்டர் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் மின்வெட்டு பிரச்சனையால வேலைகள் தடைபடுது. இதை தொடர்ந்து பெரிய பெரிய கம்பெனிகள் என்ன பண்றாங்கன்னா, ஜென்செட் போட்டு ஆர்டர்களை செய்யற ஒரு சில பெரிய கம்பெனிகள் வேலையாட்கள், இப்ப நார்மலா கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெரிய கம்பெனிகளுக்கு வேலை தேடி போயிடுறாங்க. இதனால சின்ன சின்ன பனியன் கம்பெனிஸ் எல்லாம் வேலை செய்யவே ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில கிடைச்ச ஆர்டர்களையுமே முடிக்க முடியாம திருப்பூர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே திணறிட்டு தான் இருக்காங்க. சோ மக்கள், அதாவது கைத்தறி மக்கள், நெசவாளர்கள் எல்லாருமே இப்ப அவங்களுடைய பிரச்சனைகளை என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத, மக்கள் என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம். போடா விலை, நெறிகளை அனைத்தும் உயர்ந்திருக்கும் காரணத்தால் நெசவாளர்களுக்கு வேலை இல்லை. அரசாங்கம் கோஆப்டெக்ஸ் மூலமாக கூட்டுறவு சங்கங்களில் தேங்கியுள்ள பட்டுப்புடவைகளை கொள்முதல் செய்வோம் என்று கூறினார்கள். ஆனால் அரசாங்கம் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள பட்டு சேலைகளை கோஆப்டெக்ஸ் நிறுவனம் கொள்முதல் செய்வதே இல்லை, வருவதே இல்லை. 1 மாதம் ஆகிறது, 2 மாதம் ஆகிறது, 3 மாதம் ஆகியும் இன்னும் வரவில்லை. அதெல்லாம் கொள்முதல் செய்து நெசவாளர் வாழ்க்கையில் ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டும். இந்த நூல் விலை ஏறிக்கினே இருக்கு. அதனால தொழில் பாதிக்குது. ஒரு நிச்சயம் ஒரு நிரந்தரமான ஒரு நூலை கட்டுப்படுத்தினாங்கன்னா தொழில் செய்து எல்லாருமே அந்த தொழில் இந்த மாதிரி எதுனாலும்னா இந்த நூல் வழியாலேயே தொழில் ரொம்ப மடங்கி போயிடுது. அதனால அது மத்திய அரசுமோ மாநில அரசுமோ அதெல்லாம் தலையிட்டு இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. அது என்ன, அது ஒரே ஒரு நிர்ணயமா இருந்தால் செய்து நன்றாக இருக்கும். நூல் விலை உயர்வு, பட்டு ஜரிகையுடைய விலை உயர்வுகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதற்குரிய வகையில் உள்நாட்டில் வரிச்சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். சிறு நெசவாளர்களும் தனிப்பட்ட ஒருவரும் தறியை உற்பத்தி செய்து துணியை விற்பதற்குரிய வகையில் அதற்கான கச்சா பொருட்கள் வழங்கக்கூடிய வகையில் அடையாள அட்டைகள் வழங்கப்பட வேண்டும் அரசே. இன்னொரு பகுதி, கூட்டுறவுத்துறையில் மத்திய மாநில அரசுகள் வழங்கக்கூடிய நிதி உதவிகள் முழுமையாக சென்றடைய வேண்டும். நெசவாளர் கடன் கூட்டுறவு சங்கங்கள் பெற்றக்கூடிய கடன்களை தள்ளுபடி செய்கிறதுக்கு சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. அது வளர்ந்த நெசவாளர் சங்கங்களுக்கு பயன்பட்டது. ஆனால் நலிந்த நெசவாளர் சங்கங்களுக்கு கடன் திட்டம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது. நலிந்த நெசவாளர் சங்கங்கள் வாங்கியிருக்கிற வங்கி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்தால் கூட்டுறமைப்பு பலப்படுத்தப்படும். புதிய கூட்டுறமைப்புகள் உருவாக்குவதன் மூலமாக நெசவாளர்கள் சுயசார்போடு வாழ்வதற்கான ஒரு ஏற்பாட்டை அரசு உருவாக்க வேண்டும். நெசவு தொழில் என்பது மிக கடினமான சூழ்நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நெசவாளர்கள்
கூட்டுறவு சங்கத்தில் கூலி லேபர் என்பது அதிகம். தனியார் அதே தான் செய்யறாங்க. தனியார்லையும் இங்க எப்படி நம்ம கோரி நெய்யறோமோ, இங்க எப்படி சாதா நெய்யறோமோ அதே வேலைப்பாடு தான் தனியார்லையும் இருக்கு. ஆனா தனியாரும் கூட்டுறவு சங்கத்திலையும் கூலி என்பது மிக குறைவு. ஏறக்குறைய ஒரு 100% கூலி என்பது குறைவாக உள்ளது. ஒரே வேலை தான் நாங்கள் செய்யறோம். அந்த ஒரு வேலைக்கு உண்டான கூலி என்பது தனியார் கிட்ட இல்லை. அதனால என்ன ஆகுது, நமக்கு நெசவாளர்கள் என்பது வேற தொழில் போய் ஏதாவது ஒரு தொழில் மாட்டு தொழிலுக்கு போய்ங்கிறாங்க. இந்த கூலி பிரச்சனையை அரசாங்கம் என்பது கண்டுகொள்ளவே இல்லை. நெசவாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம். அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒட்டுமொத்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பாதிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அடுத்ததா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நெசவு தொழில தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகம் நெசவு தொழில முதலிடம், விசைத்தறியில மராட்டியத்திற்கு அடுத்த நிலை, அதாவது 2வது நிலையில இருக்கும் இந்தியா லெவல்ல. பருத்தி உற்பத்தியில 5வது இடம். தென்னிந்தியால முதலிடம் அப்படின்னு சொல்லும் போது மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டை ஒப்பிட்டே ஆகணும். மினி இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கர்நாடகால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தா 70 பெரிய நிறுவனங்கள் தான் இருக்கு. ஆனா அவங்களே 7,500 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த 7,500 கோடி ரூபாய் அப்படிங்கிறது சம்வேர் அரௌண்ட், அதாவது 1 லட்சம் பேருக்கு வேலையும் கொடுக்கறாங்க. 7,500 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மொத்த இந்தியன் ஜிடிபில 0.50% இவங்களுடைய டெக்ஸ்டைல் கான்ட்ரிபியூஷன் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திருப்பூர்ல 2,500 நிறுவனங்கள் இருந்தும் 70,000 கோடி ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு ஆர்டர் கிடைக்கிறதையே நம்ம இன்னும் பெருசா பார்த்துட்டு இருக்க நிலைமையில தான் இருக்கும். இப்போ கேரளா, அது நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கைத்தறியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாதிரி தான். இதுல இங்கேயும் 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் பேர் இந்த தொழிலை நம்பிதான் இருக்காங்க. சோ இப்போ நம்ம அடுத்தது நெசவாளர்களின் தலையாய பிரச்சனை என்ன அப்படின்றத குறித்து நமக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க, அதை பார்க்கலாம். விசைத்தறி உற்பத்தியாளர்களுடைய தலையான பிரச்சனை என்று சொன்னால் உற்பத்தி தான். எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும், எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதுதான். நல்ல தரமான துணியை உற்பத்தி செய்ய வேண்டும். அதுவும் அதிக அளவிலே உற்பத்தி செய்தால்தான் உற்பத்தி திறன் கிடைத்து அவர்களால் சரியான விலைக்கு விற்க முடியும். தற்பொழுது தலையான பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு தேவைய கச்சா பொருள் கிடைப்பதில்லை. ஒன்று, அப்படியே கிடைத்தாலும் அதை நெய்து விற்பதற்கு ஆர்டர்கள் சரியாக கிடைப்பதில்லை. வெளிநாட்டு வியாபாரமும் சரி, உள்நாட்டிலும் சரி, அவர்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்கள் எல்லாம் குறைந்து விட்டன. ஆகையினாலே அவர்களால் அதிகமாக உற்பத்தி செய்ய முடிவதில்லை. ஒரு காரணம் விலையேற்றம். கடுமையான விலையேற்றத்தின் காரணமாக நம்முடைய துணி முன்பெல்லாம் ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு விற்று வந்த ஒரு லுங்கி அல்லது வேஷ்டி இப்பொழுதுதான் 100 ரூபாய்க்கு விற்கின்றது. அதனாலே மக்களால் அதிக விலை கொடுத்து வாங்க முடிவதில்லை. அதனாலே தேவை குறைவாக இருக்கின்றதுனால அதிகமாக உற்பத்தி செய்ய முடிவதில்லை. அதுதான் விசைத்தறியாளர்களுடைய தலையான பிரச்சனை இப்பொழுது. இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம். நெசவாளர்கள் நம்பும் தீர்வுகள் என்ன அப்படின்றதையும் இப்ப பார்க்கலாம். நெசவாளர் பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமான தீர்வு என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு உழைக்கும் அளவிற்கு ஊதியம் கிடைக்க வேண்டும். அதே சமயத்திலே கூலிக்கு நெசவு செய்பவர்கள் கூலி அவர்கள் விசைத்தறியை சொந்தமாக வைத்துக் கொண்டு அவர்கள் கூலிக்கு நெசவு செய்கின்றார்கள். அதாவது தானாகவே முதலீடு செய்து அவர்கள் அந்த துணியை தயாரிப்பதில்லை. நூலை ஒருவர் கொடுக்கும் பொழுது அந்த நூலை வாங்கி நெசவாளர்களை வைத்து நெய்து ஒரு பிக் என்று சொல்லுகின்றார்களே, ஒரு நூலுக்கு எவ்வளவு என்று சொல்லி அவர்கள் பணம் வாங்கி கொண்டு அவர்கள் நெசவு செய்கின்றார்கள். அவர்களுக்கும் சில சமயத்திலே பிரச்சனை ஏற்படுகின்றது. காரணம், சரியான விலை கொடுப்பதில்லை என்பது முறையிலே அவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. அதே சமயத்திலே ஆர்டர் கொடுப்பவர்கள் என்று சொன்னால், துணியை இவ்வளவு மீட்டர் வேண்டும் என்று நூலை கொடுத்து வாங்குபவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. பிறகு ஆடை நெய்பவர்கள், துணியை ப்ராசஸ் செய்பவர்கள், ஆடை நெய்பவர்கள், ஏற்றுமதி செய்பவர்கள் என்று சொல்லி பலவிதமான பகுதியாக விசைத்தறி தொழில் இருக்கின்றது. ஆக அனைவருக்குமே ஒரு சுபிச்சம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்னது போல கச்சா பருத்தியினுடைய விலை சரியான விலையிலே இருந்தால் அனைவருமே இந்த சுபிச்சம் ஏற்பட்டு வருவதாக. காரணம், சரியான விலையிலே விற்க முடியும். மற்ற பவர் கட் இருந்தாலும் சரி, ஜெனரேட்டர் வைத்து ஓட்டிக் கொள்கின்றார்கள்.
பிறகு ஆட்களுக்கு கூலி அதிகமாக இருந்தாலும் சரி கொடுத்து விடுகின்றார்கள். ஆனால் நூல் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது, காரணம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த யார்ன், அதாவது ஒரு துணியிலே நூலினுடைய அடக்கம்தான், விலை அடக்கம்தான் அதிகமாக இருக்கின்றது. ஏறக்குரிய ஒரு 80% நூலுடைய அடக்கம் தான் இருக்கின்றது. மிச்சம் 20% தான் லாபத்துடன் சேர்ந்து கூலியும் கூட. ஆகவே நூல் தான் பெரிய பிரச்சனையா இருப்பதனால இந்த நூல் ஏற்றுமதியை அரசாங்கம் தடை செய்தால் போதும், பருத்தி ஏற்றுமதியை தடை செய்தால் போதும், இந்த நெசவு தொழிலுக்கு சுபிச்சம் ஏற்படும் இந்த நாட்டிலே. சோ இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே துறை சார்ந்த மக்களின் கோரிக்கையும் அவர்களே சொல்லும் தீர்வுகள் தான். மே 16 முடிவுகள் வெளிவந்து எந்த ஆட்சி அமைந்தாலும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா அப்படிங்கறத காலம்தான் பதில் சொல்லணும். அதுவரை காத்திருப்போம். மே 16 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.